படமே மமிதா கோசம் தான். கதெல்லாம் சூப்பர் கதை தான், வேற எதுவும் இல்லை. நீங்க போய் படம் பார்த்தா தான் தெரியும். படம் பார்க்காம நிறைய பேர் ரிவ்யூ கொடுப்பாங்க, அதெல்லாம் மேல ஆகாது. கருப்போட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. மியூசிக் பண்ண ஜிவி பிரகாஷ் அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப், பயங்கரமா பண்ணிருக்காரு. மேக்ஸிமம் இதை பார்த்துட்டு யாருமே கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் பெருசாலாம் ட்ரை பண்ணாதீங்க. லவ் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. பட் அதுக்குன்னு 20-35 அந்த அளவுக்கு ஆன்டி அப்படிலாம் போகாம இருந்தா மட்டும் நல்லா இருக்கும். நான் பேசுனது ஐயோ ஃபேமிலி பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு, வேற லெவலு. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ரீசன் படி எப்படின்னா ஒரு குழந்தை எப்படி டெஸ்ட் பேபின்ற இதுல இதை எடுத்துட்டு வந்து பார்த்துருக்காங்க. அதனால சூப்பரா இருக்கு படம். மியூசிக் நல்லா தான் இருக்கு சரிங்களா. லாஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி அது சூப்பரா. ஆமா இருக்கு. அம்மா சீனு அதுதான் சென்டிமெண்ட்டு மெயினு. ஒரு அம்மா எப்படி சொல்றது, ஒரு பொண்ணு இன்னொருத்தவங்களை பிடிச்சி குத்துட்டு போறது எப்படி, அதுல அந்த படத்துல இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. கருப்போட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த படம் பாத்தீங்க நீ? அதோட இதுதான் நல்லா இருக்குதா? என்ன நல்லா இருக்கு படத்துல? ஃபேமிலி வந்து பார்க்கலாம், இல்லனா சூப்பரா இருக்குண்ணா. எத்தனை டைம் பார்த்தாலுமே வந்து சலிக்காது இந்த மூவி. நல்லா ஃபேமிலி மூவியா எல்லாருமே பாக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூர்யா ஆக்டிங் வந்து செம்மையா இருக்கு. அவங்க வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க. இதுல ஆக்டிங் வந்து சூர்யா தான் செம்ம மாசா பண்ணியிருக்காங்க. சூர்யா ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. சூர்யா மாசா இருக்காரு. கருப்பு படத்தோட இது நல்லா இருக்கு. கம்பேர் பண்ணக்கூடாது, செம்மையா இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கும், இதுவும் செம்மையா தான் இருக்கு. உள்ள போய் பாருங்க. படம் நல்லா தான் பக்காவாக தான் இருக்கா போல. எமோஷனல் சீன் எல்லாம் பக்காவாக தான் இருக்குது. அருணத்துலையும் இன்னும் நல்லா தான் இருக்கா போல. ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. கருப்பு போனதோடய நல்லா ஹிட்டாக இருந்த படம் தான், இதுவும் நல்லா ஹிட்டாக இருந்த படம் தான். எமோஷனல் சீனு நல்லா பக்காவாக தான் இருக்கா போல. சூர்யான் ஆக்டிங் ஃபைட்லாம் செம்மையாக இருக்குது. மம்மிதா அவங்க ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வேற லெவலில் இருந்தது ப்ரோ. 2 பேர் காம்போ செம்மையாக இருந்தது. சஞ்சய் ராமசாமி இஸ் பேக். படம் ஃபேமிலி படம் ப்ரோ. நீங்களும் போய் பாருங்க. பாத்துட்டீங்களா? நீங்க பாருங்க, நீங்க பாத்துட்டு நீங்க ரிவ்யூ கொடுங்க. நீங்க படம் உண்மையாவே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு நியூ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சூப்பரா இருக்கு ப்ரோ. சூர்யானோட அப்பீரியன்ஸா இருக்கட்டும், யார் எந்தெந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் எந்த மாதிரி யார் என்ன இன்டென்ஷியலில் பழகுறாங்க, லவ் ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி இன்டென்ஷியலில் பழகுறவங்க. பட் படம் உண்மையாக சூப்பராக இருக்குது. ஜிவிக்கு ஆன்சர் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராகவே இருக்குது. சாங் நல்லா இருக்குது. பட் பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்மூத்தாகவே போகுது. பட் எந்த ஒரு வல்கரான ஒரு சீனும் எதுவுமே இல்லாமல் படம் ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஒரு மெசேஜ் சொல்லக்கூடியதுன்னா ஒரு எமோஷனல் கொண்டு வந்திருக்காங்க மூவியில். சீரியஸாக எமோஷனல் வந்து படம் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டிங் வரையும் கொண்டு போகுது. அண்ணாவை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து என்ன சீன் வருது, ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்க, அவர் போகிறாரா, என்ன பண்ணுறாரு, ஒரு பர்சன் ஒரு சிங்கிள் பர்சன் வந்து எப்படிலாம் வாழ்க்கையில் சாதிக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், நம்ம என்னென்னலாம் பண்ணால் எப்படி மேலே போவோம் அப்படின்றது படத்தில் காட்டியிருக்காங்க. ஏஜ் டிஃப்ரெண்ட், லவ் ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து ஏஜ் நம்பர் தான். காதலுக்கு வயசே எதுவுமே இல்லை. நானும் லவ் பண்ணுற பையன்தான். காதலுக்கு வயசே கிடையாது. படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான படம் ப்ரோ. ஃபேமிலின்னு இல்லை, யார் வேணால் வந்து பார்க்கலாம். கப்புள்ஸு யார் வேணால் வந்து பார்க்கலாம். சரியான படம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எதுக்குன்னா ஃபேன்ஸுக்கு வந்து அந்த டைட்டிலுக்காகவே நாங்கள்லாம் எல்லாருமே அன்ட்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங்கு, டான்ஸு, அப்புறம் டைலாக்கு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று வருது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே கண்ணில் தண்ணி வந்துடுது. அந்த மாதிரி நடிச்சிருக்காப்புல, தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. அது சொல்ல முடியல. நம்ம நிறையா பேசிட்டே இருக்கலாம் அவரை பற்றி. இந்த ஒன்னாலே அந்த டைட்டிலே போதும் ப்ரோ. சூர்யானனுக்கு அவர் நடித்த படம் எல்லாமே ஹிட்டு. இதுவும் அந்த வரிசையில் வந்துடும், பிளாக் பஸ்டர் ஆகும். அப்புறம் மியூசிக் பண்ண ஜிவி பிரகாஷ் அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கட்டும். அப்புறம் கானா காதல்னு ஒருத்தர் லைன் எழுதியிருக்காரு. த ஒன் சாங்குக்கு ஆந்தம் சாங் ஒன்று பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், மமிதா பைஜு, அப்புறம் வந்து ராதிகா மேம், தாய் கல்விக்கு அப்புறம் ஒரு சரியான ஒரு ஆக்டிங், அம்மா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி, டீம் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். பயங்கரமாக இருக்குது படம். எல்லாரும் வந்து கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு அந்த அந்த ஒரு போரிங்னஸே இருக்காது உங்களுக்கு. பயங்கரமாக இருக்கும் படம். படம்லாம் நல்லா தானே இருக்கு. யாருமே சூர்யா வாழ்க்கை ப்ரோ எப்பவுமே எல்லாருமே சொல்றதானே. கருப்பு எக்ஸ்பெக்ட் பண்ணி இது மாசா இருக்கும்னு வராதிங்க. இது ஒரு மாதிரி கிளாசிக்கா ஃபேமிலி மூவி மாதிரி நல்லா தான் இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஜென்ஸு, கேர்ள்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் நல்லா தான் ரீச் ஆகும். மேக்ஸிமம்
இதை பார்த்துட்டு யாருமே கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் பெருசாலாம் ட்ரை பண்ணாதீங்க. லவ் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. பட் அதுக்குன்னு 20-35ன்னு அந்த அளவுக்கு ஆன்டி அப்படிலாம் போகாம இருந்தா மட்டும் நல்லா இருக்கும். படம் வந்து அண்ணன் வந்து ஒரு புது மாடல்ல நடிச்சுக்கிறா போல, வித்தியாசமா இருக்குது. ஃபேமிலி படம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. இப்போ எல்லாருமே கருப்பை பார்த்து அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. ஆனால் இது கண்டென்ட்டே வேற மாதிரி. இது எப்படின்னா இப்போ வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸில் லவ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் ஏஜ் கம்மியாக உள்ளவங்களுக்குள்ள எப்படி இந்த பாண்டிங் வருது, அது சம்மந்தப்பட்ட இப்போ இந்த காலத்தில் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நல்லா இருக்குது. எப்படின்னா படம் ரொம்ப ஆக்ரோஷமாலாம் கிடையாது, ஸ்மூத்தாக போகுது, ஒரு லவ் படம் மாதிரி போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக நல்லா ராதிகா மேம் மமிதா பைஜுக்குள்ளே நல்ல கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன்லாம் படத்தை வந்து நல்லா சிரிப்பலையாக ஏற்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அப்படியே கொஞ்சம் எமோஷன் கலந்து சில இது சொல்ல முடியாது, அதை ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது தான் எல்லாருமே. இப்போ ஒரே ஆளு 2 மேரேஜ் பண்ணிக்கிறாங்கல்ல, அப்பா ஒருத்தர் இருப்பாங்க, அம்மா 2 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கதை. சரிங்களா, பார்த்தா புரியும். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது. பிஜிஎம் மியூசிக் 2 ஃபைட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் ஒன்று வரும், செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் ஒன்று வரும். ரெண்டுமே நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. பாட்டு டான்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது படத்தில், எதுவுமே கிடையாது. சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் சூர்யா அண்ணனை ஒரு கெட்டப்பில் காட்டியிருக்காங்க, இதுவரையும் அவர் படத்தில் காட்டியிருக்க மாட்டாங்க. அது ட்விஸ்ட் மாதிரி இல்லை, கடைசியில் அவர் ஒரு லுக்கில் வராரு. அதுதான் இது கிளைமேக்ஸு. அது நல்லா இருக்கு, புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு அவரை. அந்த மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம், கருப்பு வந்து வேற, இது வேற. இது ஃபேமிலி என்டர்டெய்னர். படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். எவ்வளோ படத்தை பார்க்குறாங்க, ஃபுல்லாக ஆக்ஷனு அது இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு. அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் என்ன நடக்குது, 40 வயசுலேருந்து 20 வயசு அந்த ஜென்ரேஷன் வந்து மீன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருக்கும். எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும். அவருக்காக படம் பார்க்குறோம் இல்லையோ, உண்மையாக டேரக்டரும் சூப்பராக எடுத்திருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கானா காதர் வந்து ஒரு சாங் ஒன்று பாடியிருக்கா போல, அது வந்து செம்ம ரீச் ஆகிருக்கு. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமெடின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது, அவங்க ரோல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ படத்தில் வந்து அவங்க வந்து அந்த காமெடி அந்த இதெல்லாம் பண்ணதில்லை. பட் அந்த லவ் வந்து அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஓரளவு அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசியில் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அவங்களுக்கு படம் பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள், எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக வந்து பாருங்கள் படத்தை. குழந்தைங்களை கூட கூட்டின்னு வந்து படம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குதுண்ணா. படம் நீங்கள் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குது, கிளாஸாக இருக்குது. முதல்ல கருப்பு படம் மாரிலாம் எதிர்பார்த்துன்னு வராதிங்க தயவு செஞ்சு. லேடிஸ் ஃபேன்ஸு ஒரு லைக் பண்ணுவாங்களே அண்ணனை, அந்த லைக் மாரி தான் இந்த படமே இருக்குது. அப்புறம் அண்ணனோட ரியல் லைஃப்பை லைட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் பண்ணுற நல்ல நல்ல சின்ன சின்ன உதவிகள் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சில்லுன்னு ஒரு காதல், இது வேற லவ், ஏஜ் டிஃப்ரெண்ட் லவ் காட்டியிருக்காங்க. நான் பிஜிஎம் நீங்கள் அதான் ரொம்ப மாசாலாம் எதிர்பார்க்க முடியாது. நான் நல்லா இருக்கு. இவருது அந்த கானா சிங்கர் ஒருத்தர் பண்ணியிருக்காருல்ல, அது இன்னும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த பிஜிஎம் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் எப்படி போச்சுன்னு படம் தெரில. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் சூப்பராக போச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாக நான் மாரி இருந்தாலும் என் ஃபேன்ஸுக்கு, செகண்ட் ஹாஃபுக்கு சூப்பராக போச்சு. குழந்தைங்க மெயினாக பார்க்கணும். ப்ளஸ் இவங்க லேடிஸ் பார்க்கலாம் தைரியமா. அண்ணனுக்குன்னு ஒரு லேடிஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த லேடிஸ் ஃபேன்ஸு கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி சப்ஜெக்டை. மாஸ் இருக்குதுண்ணா, மாஸ் இல்லாமலாம் இல்லை, மாசம் இருக்குது, கிளாஸும் இருக்குது. எந்த அளவுக்கு கிளாஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு மாசம் இருக்குது படத்தில். அதை நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான் நம்ம கையில் இருக்குது. இந்த படத்துக்கு என்ன 10/9 கொடுக்கலாண்ணா. இப்போ படம் நல்லா தான் இருக்குது, சூர்யானா படம். இந்த இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு இந்த ரிவ்யூவை பார்த்தெல்லாம் கேட்காதீங்க, வந்து படத்தை பாருங்கள். எமோஷனலான படம், ஃபேமிலியான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நான் என்ன நினச்சேன், ரொம்ப ஸ்லோவாக போக நினச்சேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா பக்காவாக தான் போச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா போச்சு, பக்காவாக தான் போச்சு. ஆனால் 2 சீனு வேறு லெவலில் ஃபைட் சீன் கொடுத்துருக்கா போல சூர்யாண்ணா வேறு பக்காவாக கொடுத்துருக்கா போல. இதில் என்ன சொல்கிறா போனால், லவ் பண்ணுறது வந்து 30 வயசு 20 வயசு ஏதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. படத்தில் வந்து சூர்யா நடிக்கிறாருன்னா அது வந்து கொஞ்சம் பண்ணாதீங்க தான்றா போல். பிஸ்னஸ்ஸு இந்த ஸ்போர்ட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு சீனில் என்ன சொல்கிறா போகிறான்னா, ஒஞ்ச சைக்கிளை வந்து சூர்யா கேட்பா போகிறேன், புது சைக்கிள் வாங்கி கொடுங்க. அவனா சொல்கிறேன், நீங்கள் ஒஞ்ச சைக்கிளை ரெடி பண்ணி நீங்கள் ஓட்டுறது தான்
நல்லதுப்பா, இருக்கிற காசு சேவிங்ஸ் பண்ணி கொஞ்சம் முன்னேறினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சூர்யா நான் சொல்லியிருக்கா போல. நல்லா மெசேஜ் கொடுக்க படம் தான், ஃபேமிலி படமும் நல்லா பக்காவாக தான் கொடுத்துருக்கா போல. படம் எங்கேயும் வந்து ஸ்லோ ஆகலை, கிளைமேக்ஸில் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய படத்தில் வந்து அந்த மாதிரி கொடுக்கல, இதில் வந்து சூர்யா வேறு லெவலில் கொடுத்துருக்கா போல. அவங்க நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவங்களோட நடிப்பை எல்லாம் அவங்கவுங்க நடிப்பை நல்லா டேலண்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க நடிப்பு நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே நல்லா இருக்கா, அதுலேயே நல்லா இருக்கு. அதில் வந்து நான் ஜனநாயகனா அந்த படத்தில் நான் சொல்ல சரிங்களா. ஜனநாயகத்தை இதில் கம்பல் பண்ணாதீங்க. நான் பேசுறது வந்து விஸ்வநாதன் சன்ஸ் தான் சரிங்களா. சூரியனை படத்தை பற்றி தான் பேசுகிறேன். ஜனநாயகத்தை உள்ள நடுவில் நுழைக்காதீங்க வேணாம் சொல்கிறது. ஏன்னா வந்து அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ நடுவில் வந்து பொண்ணானே செய்ய படம் நல்லா இல்லை, அதில் நல்லா நாங்கள் எப்படி பேசுகிறோம் பார்த்தீங்களா, ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறேன். ஆனால் வந்து அவனுக்கு உள்ள பூந்தில் எங்கள் தளபதி படம் தான் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு கற்றுவாங்க சரிங்களா. எல்லாம் வந்து பார்க்கலாம், சூப்பராக ஃபேமிலி ஆடியன்ஸை படிக்கலாம். 10க்கு 8.4 கொடுக்கலாம். படம் சூப்பராக இருக்குது சரியா. மற்ற ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு நெகட்டிவ் காமெண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு மனசு. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. படம் உண்மையிலேயே நான் சூர்யா ஃபேன், இருந்தாலும் படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ஆனால் வந்து வன்மத்தை கக்காதீங்க, இதுதான் என்னோட ரெக்வஸ்ட்டு. அன்பாக இருப்போம், அன்பான ஃபேன்ஸ் எல்லாரும் அன்பாகவே இருப்போம். ஓகே ப்ரோ, எங்களுக்கு அரசியல் வேணாம் ப்ரோ, அகரம் மட்டுமே போதும் ப்ரோ. அதுதான் எங்களோட பதில். தனுஷ் வராருன்னா அவர் இத்தனை நாள் எவ்வளோ வருஷம் பர்த்டே வந்திருக்கு, ஆனால் இந்த வருஷம் தான் பர்த்டே வந்திருக்குன்றாரு. வீட்டிலேருந்து எத்தனை சாவி ஆட்டோ சாவி எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியல, எல்லாருக்கும் இருக்கிற சாவிலாம் கொடுத்துருக்காரு. ஆனால் அது வந்து அரசியலாக தான் பண்ணுறாரு அவர். இதுக்கும் மக்கள் இயக்கம் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு, அது நம்மளை ஏற்றுக்க முடியாது ப்ரோ. அது ஏன்னா இத்தனை வருஷம் பர்த்டே வந்திருக்கு, எத்தனை வருஷம் பண்ணாமல் திடீர்னு ஒரு பெரிய ஸ்டேஜ் ரத்த தானம் எவ்வளோ வாட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது இந்த வாட்டி தான் பெருசாக தெரியுது இல்லை. அதுக்காக ஒரு அண்ணன் அரசியல் வரமாட்டார் ப்ரோ. கான்ஃபிடென்ட் இல்லை அவர், அரசியல் இல்லாமலே இவ்வளோ நல்லது பண்ணுறாரு. ஆனால் வந்தால் இன்னும் நல்லது பண்ணுவார். இருந்தாலும் நம்ம அரசியல் வேண்டாம், நம்மளுக்கு சூர்யானை மட்டுமே போதும். அவ்வளோதான், அவரை ஸ்க்ரீனில் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தான் ப்ரோ. அகரம் போதும் ப்ரோ, அவ்வளோதான். அவரோட வழி தான் நம்மளோட வழி, அது கடைசி வரைக்கும் எப்பவுமே இருக்கும். தேங்க்ஸ். ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கும் படம். இந்த படம் பார்த்தாங்கன்னா அதிகமாக சண்டை போடுறவங்க பிரிஞ்சிருப்பாங்க, அவங்களாம் பார்த்தாங்கன்னா இந்த படத்தை பார்த்தோன்னா சேர்ந்துருவாங்க. அதுக்காண்டி எடுத்த படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. கண்டிப்பாக ஃபேமிலிக்கான எடுத்த படம் தான். மாசு அண்ணன் நடிப்பு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஃபேமிலி 100% வந்து நல்லா எல்லாம் வந்து பார்க்கலாண்ணா. ஆமாண்ணா, சூரியனா எப்பவுமே டிஃப்ரெண்டாக தான் நடிப்பார். ஒரே மாதிரி மசாலாவாக நடிக்க மாட்டார் அண்ணன், எப்பவுமே டிஃப்ரெண்டாக தான் நடிப்பார். எப்பவுமே சூரியனா தான். இந்த ஒன்று தான் மியூசிக்லாம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அம்மா சென்டிமெண்ட்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.